ரைட். சரி. சோ அப்ப தரவு தகவல் முதல்ல அப்ப எழுதி கொள்வோமே, தரவுண்டா என்ன, தகவல் அப்படின்னா என்ன. ஏன்னா இப்ப இதுல இங்கிலீஷ் மீடியம் புள்ளியோட இருக்கிறீங்கப்பா, நான் உங்களுக்கு நோட்ஸை வந்து இங்கிலீஷ்ல நோட்ஸை டிஸ்பிளே பண்றேன். தமிழ் மீடியம் பிள்ளைக்கு நான் நோட்ஸை சொல்லிக் கொள்றேன், அவங்க தமிழ் மீடியத்துக்கு ஏற்ப நோட்ஸ் எழுதி கொள்ளும். அதாவது நாங்க யூனிட் நம்பர் 1லயே படிச்ச விஷயம் தான் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் பத்தின விஷயம். அதே யூனிட் நம்பர் 1லயே நாங்க படிச்சுக்கிறோம் டேட்டாண்டா என்ன, இன்ஃபர்மேஷன் அப்படின்டா என்ன, டேட்டா எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, இன்ஃபர்மேஷன் எங்கெல்லாம் யூஸ் ஆகுன்றது ஏற்கனவே நாங்க படிச்ச விஷயங்கள். சோ அப்ப இங்க சிம்பிளா டேட்டா அப்படின்டா என்ன, இன்ஃபர்மேஷன் அப்படின்டா என்னென்ன விஷயத்த நாங்க சிம்பிளா இங்க பார்த்தோம் அப்படின்னால் முதலாவது பாயிண்ட் டேட்டாக்கு பாருங்க. டேட்டா அப்படின்னா ஜஸ்ட் நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா அர்த்தம் இல்லை. தனியே இருக்கும் போது அதுக்கு எந்த விதமான மீனிங்குமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு தான் பேரு சொல்ல போறோம் டேட்டா. சோ அப்ப எழுதுக்கலாமா முதலாவது பாயிண்ட் டேட்டா. இந்த 3 பாயிண்டையும் பார்த்து இங்கிலீஷ் மீடியம் எழுதி கொள்ளுங்க, தமிழ் மீடியமும் எழுதி கொள்ளுங்க. தமிழ்ல சொல்றேன் பார்த்துக்கொள்ளுங்க. இதுல ரோஃபெக்ட் அப்படின்னா எழுதி கொள்ளுங்க, அடிப்படை உண்மைகள். ரோஃபெக்ட் அப்படின்னால் அடிப்படை உண்மைகள். லைக்வைஸ் அடுத்தது இருக்குது நோ கண்டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன, அர்த்தம் இல்லை. எழுதி கொள்ளுங்க, அர்த்தம் இல்லாத அப்படி இல்லைன்னா உள்ளடக்கம் இல்லாத விடயங்கள். உள்ளடக்கம் இல்லாத விடயங்கள் வெறுமனே என்னவா இருக்கும்னா ஜஸ்ட் நம்பர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட். வெறும் நம்பர்ஸையும் டெக்ஸ்டையும் மட்டும்தான் சொல்ல போறோம் நாங்க என்ன அப்படின்னு கேட்டா டேட்டா. ரைட். அப்ப டேட்டாண்டா ஜஸ்ட் இவ்வளவுதான். திருப்பி 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 நாங்க டேட்டா பத்தி ஏன் படிக்கிறோம்னு கேட்டா எங்களோட பாடத்துல பேஸே அதானே. இந்த பாடத்துல பேஸே யார்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டா டேட்டா இன்ஃபர்மேஷன் அது சம்பந்தமா தான். ரைட். சோ தென் அடுத்தது அப்படியே பார்ப்போம் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் இங்க உள்ள டேட்டாஸுக்கும் இந்த பக்கம் உள்ள டேட்டாஸுக்கும் அதுவே இந்த பக்கம் உள்ள இன்ஃபர்மேஷனையும் வச்சு பாத்தீங்க அப்படின்னா சேம் டேட்டா தான் பட் பார்க்கும்போது எங்க அதிகம் எங்க குறைவோ அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் விளங்குறது இல்லை. ஆனா அதுவே இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டேட்டால உள்ள இந்த பக்கமா இருக்கிற விஷயத்த நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இந்த பக்கம் உள்ளது பாருங்க. இதுல பாக்குறதுக்கு தெளிவா விளங்குது டேட்டா கிட்ட அந்த சென்சஸ் கூடி 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 குறையிற மாதிரி எந்த அடிப்படையில அது போயிட்டு இருக்குது அந்த விஷயம் எல்லாம் அங்க பாக்குறது உங்களுக்கு விளங்கு. அப்ப இதைத்தான் சொல்றோம் டேட்டாவை இன்ஃபர்மேஷனா மாத்துறதன் மூலமா எங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன. டேட்டாவை இன்ஃபர்மேஷனா மாத்துறதன் மூலமா கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் தான் ரைட். சோ அப்ப இன்ஃபர்மேஷனுக்கு எழுதி கொள்ளுங்க டேட்டா வித் கண்டெக்ஸ்ட், அர்த்தமுள்ள தகவல், அர்த்தமுள்ள தரவு. சோ அப்படியே அடுத்த பக்கம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ப்ராசஸ் டேட்டா, முறைவழியாக்கப்பட்ட தகவல். முறைவழியாக்கப்பட்ட தரவு, ப்ராசஸ்ட் டேட்டா. அடுத்தது வேல்யூ added டேட்டா. தட் மீன் வேல்யூ added அப்படின்னு அர்த்தம்னா பெறுமதி சேர்க்கப்பட்ட தகவல் தரவு, பெறுமதி சேர்க்கப்பட்ட தரவு. அதாவது சமரைஸ்ட், ஆர்கனைஸ்ட் அண்ட் அனலைஸ். ஸோ இவ்வாறான தகவல்களுக்கு தான் பேர் சொல்ல போறோம், தரவுகளுக்கு தான் பேர் சொல்ல போறோம் தகவல். அப்ப இது நாங்க ஏற்கனவே எங்கட யூனிட் நம்பர் 1ல படிச்சு யூனிட் நம்பர் 1ல இருந்து அதுக்கு பிறகு தேவையான விஷயங்களோட எட் பண்ணி ஜாயிண்ட் ஆகி இப்ப இப்படி வந்து கடைசியா டேட்டா பேஸ் அப்படின்ற ஹெடிங்ல வந்து நாங்க நிக்கிறோம். சோ அப்ப இந்த டேட்டா பேஸ்ங்கிற ஹெடிங்ல வந்து நிக்கிற இடத்துல இப்ப இனி நாங்க பார்க்க போறது டேட்டாவை 2 கன்செப்டா பிரிக்கணும். அதே ஓர்டர் தான் போயிட்டு இது பாரு. கட்டமைக்கப்பட்ட தரவு, கட்டமைக்கப்படாத தரவு அப்படின்னு போயிட்டு. சோ அப்ப இதுல நாங்க பார்க்க போறது கட்டமைக்கப்பட்ட தரவுண்டா என்ன, கட்டமைக்கப்படாத தரவுண்டா என்ன. இந்த கட்டமைக்கப்பட்ட தரவு. அப்ப கட்டமைக்கப்பட்ட தரவு அப்படின்னு சொன்னாலுமா அர்த்தம் கட்டமைக்கப்பட்ட தரவுன்னு சொல்ற நேரம் டேட்டாவை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி தரவுகளை ஒழுங்கா விளங்குற மாதிரி மத்தவங்களால விளங்கி கொள்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணின தரவு. அப்ப நாங்க எத்தனை இவ்வளவு காலமா தகவல் அப்படின்ற பேர்ல படிச்சிருப்போம். இப்ப இந்த பாடத்திட்டத்துக்காக வேண்டி நாங்க பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா ஸ்ட்ரக்சர் டேட்டா அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. கட்டமைக்கப்பட்ட தரவு, கட்டமைக்கப்படாத தரவுன்னு சொல்லி 2 கன்செப்ட்ல பார்க்க போறோம். சரி, முதல்ல பாருங்களேன். கேன் பி டிஸ்பிளேட் இன் ரோஸ், காலம்ஸ் அண்ட் ரிலேஷனல் டேட்டா பேஸ். அப்ப முதல் பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க
கட்டமைக்கப்பட்ட தரவுக்கு கட்டமைக்கப்பட்ட தரவுக்கு முதல் பாயிண்டா எழுதி கொள்ளுங்க. அட்டவணையாக அட்டவணையாக காட்சிப்படுத்தப்படலாம். அட்டவணையாக காட்சிப்படுத்தப்படலாம். கட்டமைக்கப்படாத தரவுகள் எழுதுங்க. அட்டவணைகளாக காட்சிப்படுத்த முடியாது. அட்டவணைகளாக காட்சிப்படுத்த முடியாது. Cannot be displayed in rows, columns and relational database. Right. Example எழுதி கொள்ளுங்கம்மா. The numbers, date and strings. So இதெல்லாம் அதாவது நம்பர், மற்றது வரியுருக்கள், சரங்கள் அப்படின்ற மாதிரி எழுதி கொள்ளலாம் அதை. So then next one. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா unstructured data, image, audio, video, word processing files, email. So இதெல்லாம் இதுக்கெல்லாம் தான் நாங்க பேர் சொல்ல போறோம் unstructured data. கட்டமைக்கப்படாத தரவுக்கான பேர் எழுதுங்க. அப்ப படிவங்கள், சாரி, படங்கள், காணொளி, செவிப்புல ஒளி, கிட்டத்தட்ட சொல்ல போனா ஃபைல்ஸுக்கு தான் அந்த பேர் நாங்க சொல்ல போறோம். அடுத்தது 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 என்ன அப்படின்னா 20% இந்த 80%. அதாவது நான் கட்டமைக்கப்பட்ட தரவை உருவாக்கணுமா இருந்தா எனக்கு 20% ஆஃப் டேட்டாவே போதும். ஆனா கட்டமைக்கப்படாத தரவா இருந்தா டோட்டல் டேட்டா 80% டேட்டாவே வேணும். அப்ப எழுதுங்க, குறைந்த அளவிலான தரவுகள் போதுமானது. குறைந்த அளவிலான தரவுகள் போதுமானது. அதிக அளவிலான தரவுகள் அவசியம். அதிக அளவிலான தரவுகள் அவசியம். அடுத்தது require less storage. கட்டமைக்கப்பட்ட தரவுகள் குறைந்த அளவிலான சேமிப்பகம் போதுமானது. கட்டமைக்கப்படாத தரவுகள் அதிக அளவிலான சேமிப்பகம் அவசியம். ஈஸி டு மேனேஜ் அண்ட் ப்ரொடெக்ட். பாதுகாப்பதும் முகாமைத்துவம் செய்வதும் இலகு. பாதுகாப்பதும் முகாமைத்துவம் செய்வதும் இலகு. அன்ஸ்ட்ரக்சர்டுக்கு எழுதுங்க, பாதுகாப்பது மற்றும் முகாமைத்துவம் செய்வது கடினம். சரியா? இது அன்ஸ்ட்ரக்சர்ட். சோ இப்ப நாங்க டோட்டலா போக்கஸ் பண்ண போறது யார பத்தி அப்படின்னு கேட்டால், நாங்க போக்கஸ் பண்ண போறது ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை பத்தி. ரைட்? சரி, வருவோமே. அப்ப முதலாவது விஷயத்துக்குள்ள வருவோம், டேட்டா பேஸ். சோ டேட்டா பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்குள்ள வந்துட்டு நாங்க மற்ற விஷயத்துக்குள்ள போவோம். சோ இங்க ஒரு ஹெடிங் இருக்குது. அடுத்ததான் டேட்டா பேஸ் அப்படின்னா என்னன்றது பாப்போம். டேட்டா பேஸ்னா என்னென்ன தலைப்புக்கு முதல்ல வந்துட்டு அதுக்கு அடுத்துதான் நம்ம மத்த ஹெடிங்குள்ள போவோம். ஓகேயா? ரைட். சோ அப்ப பாருங்களாமா, முதல் தலைப்புக்குள்ள வர போறோம். அடுத்த ஹெடிங் டேட்டா பேஸ். சோ பாப்போம் டேட்டா பேஸ்னா என்ன அப்படின்ற விஷயத்துக்குள்ள வரும். ரைட், பாருங்க, எழுத தமிழ் மீடியம் எழுதி கொள்ளுங்க. தரவு தளம் என்பது தரவு தளம் என்பது தரவு தளம் என்பது தரவுத்தளம் என்பது நிறுவனம் ஒன்றின் தரவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக நிறுவனம் ஒன்றின் தரவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள ஓர் ஓர் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள ஓர்
சேமிப்பு இடம் ஆகும். ஓர் சேமிப்பு இடம் ஆகும். அதுக்குதான் பேரு சொல்ல போறோம் என்னன்னு, தரவுத்தளம் அப்படின்னு போறோம். சரி. சோ தரவுத்தளத்துல நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, தரவுத்தளத்துல நோக்கங்கள்ல தான் இப்ப நாங்க டேட்டா பேஸ் ஒண்ணு உருவாக்கணும் என்ன காரணத்துக்காக வேண்டி ஒரு தரவுத்தளத்தை உருவாக்கணும்னு ஒரு கேள்வி ஒன்று வருது தானே. அப்ப என்ன காரணத்துக்காக வேண்டி நாங்க ஒரு தரவுத்தளத்தை உருவாக்க வேண்டி இருக்குது அப்படின்னு கேட்டா, தரவுத்தளத்தை உருவாக்குறதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்றால், தரவுகளை ஒழுங்கா சேமித்து வைத்துக் கொள்றதுக்கு, சேமித்து வைப்பதற்கு, தரவுகளால வரக்கூடிய யூசேஜுக்காக வேண்டி. சோ பின்னால ஒரு கம்பெனிக்கு தரவுகள் தேவைப்பட நேரம் அதை ஒழுங்கா பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி. சோ இப்படின்னு தரவுத்தளத்தை உருவாக்குறதுக்கு எங்ககிட்ட ஒரு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. Right. அந்த காரணங்கள் தான் இதுல கீழேயும் போட்டு வச்சுக்கிறோம், டைப் பண்ணி வச்சுக்கிறோம் கீழேயும் ஒரு சில விஷயங்களை. இப்ப இது பின்னால இந்த பாடம் அப்படி கண்டினியூவா போக இது சம்பந்தமான இன்னும் விஷயங்கள் வந்து சேரப்போகுது. ரைட். இப்ப நாங்க இன்றைக்கு இந்த டைம் முடியறதுக்குள்ள இன்றைக்கு பார்த்துக்கொள்ளும் தரவுத்தள மாதிரிகளை பத்தி. தரவுத்தள மாதிரிகள் என்னென்ன, டேட்டாபேஸ் மாடல்ஸ் என்னென்ன இருக்கு. அந்த டேட்டாபேஸ் மாடல்ஸ்ல என்னென்ன மாடல்ஸ் எங்கள்கிட்ட இருக்குதுன்னு கேட்டா, முதலாவது சொல்ல போறது பிளட் ஃபைல் சிஸ்டம், அதாவது சமதள கோப்பு முறைமை அல்லது சமதள கோப்பு மாதிரியம். என்ன பிளட் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னா என்ன? இந்த பிளட் ஃபைல் சிஸ்டம்னா சிம்பிளா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு எக்ஸலை பயன்படுத்தி நாங்க உருவாக்குகின்ற ஒரு தரவுத்தளம். அப்ப எக்ஸலை பயன்படுத்தி நாங்க நம்ம உருவாக்குகின்ற ஒரு தரவுத்தளத்துக்கு தான் பேரு சொல்ல போறோம் என்னன்னு, எக்ஸலை பயன்படுத்தின்னு இல்ல, நீங்க எக்ஸலை பயன்படுத்தி உருவாக்கலாம், இல்ல சரி பவர் பாயிண்ட பயன்படுத்தி உருவாக்கலாம். ஏதோ ஒரு பயன்படுத்தி கிட்டத்தட்ட டேபிள் பேட்டர்ன்லயா இருக்கலாம், இல்ல ஜஸ்ட் பேராகிராஃபா இருக்கலாம். என்னவா இருந்தாலும் தரவுகளை நீங்க சேமிக்கின்ற ஒரு இடத்துக்கு தான் பேர் சொல்ல போறோம் என்ன அப்படின்னா, flood file system. The database where records are stored in a plain text file developed by IBM. இந்த பாயிண்ட் எங்களுக்கு தேவையில்லை. அந்த இங்கிலீஷ் மீடியம் நீங்க டேட்டாபேஸ் வேர் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் பிளான் டெக்ஸ்ட் ஃபைல் மட்டும் எழுதுங்கம்மா. இது இது தரவுகள் இது தரவுகள் ஓர் இது தரவுகள் ஓர் ஓர் சாதாரண வாசகமாக சேமிக்கப்படுகின்ற சேமிக்கப்படுகின்ற ஓர் இடமா சேமிக்கப்படுகின்ற ஓர் இடமாகும். இங்கு இங்கு அனைத்து தரவுகளும் ஒரே இடத்தில் சேமிக்கப்பட்டிருக்கும். அனைத்து தரவுகளும் ஒரே இடத்தில் சேமிக்கப்பட்டிருக்கும். இதுக்குதான் பேர் சொல்ல போறோம் பிளட் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னா தமிழ்ல பேரு சமதள கோப்பு முறைமை, பிளட் ஃபைல் சிஸ்டம். ரைட். இந்த பிளட் ஃபைல் சிஸ்டம் டேட்டா பேஸ்ல இதுல உள்ள விஷயங்கள் என்ன அப்படின்னா எழுதிக்கொள்ள ஒரு சில அடுத்த பாயிண்டா எழுதுங்க. இத்தரவுத்தளமானது இலகுவாக இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியுமான தரவுத்தளமா. ஏன்னா எல்லாம் ஒரே ஷீட்ல தானே. அப்ப ஒரே ஷீட்ல ஒரே இடத்துல ஒரே பிளேஸ்ல அப்படின்னா எனக்கு விளங்கிக் கொள்றது லேசா இருக்கு, இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். அடுத்து அடுத்தது முதலாவது பாயிண்ட் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. குறைந்த அளவிலான வன்பொருள் தேவையை கொண்டது. குறைந்த அளவிலான வன்பொருள் தேவையினை கொண்டது.
குறைந்த அளவிலான வன்பொருள் தேவையை கொண்டு. இதுல உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, எழுதுங்க, சிக்கலான தரவுகளுக்கு சிக்கலான தரவுகளுக்கு பொருத்தமற்ற மாதிரி ஆகும். சிக்கலான தரவுகளுக்கு பொருத்தமற்ற மாதிரி ஆகும். சரி. சோ தென் அப்படியே அடுத்த ஹெடிங் குள்ள போவோம். ஹயரார்கி, படிநிலை மாதிரி. அடுத்த ஹெடிங் ஹயரார்கி, படிநிலை மாதிரி. ஹயரார்கி, இந்த படிநிலை மாதிரி ஏன்னா உண்மையிலே சொல்ல போனா எங்களுக்கு எல்லா தரவுகளும் ஒரே இடத்துல இருக்குது, ஒரே மட்டத்துல இருக்குது, ஒரே லெவல்ல இருக்குது அப்படின்ற நேரத்துல பிராக்டிக்கலா எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. என்ன பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொன்னாமா, தப்பித்தவரி அந்த கோப்பு காணாம போயிடுச்சு, அந்த கோப்பு அழிஞ்சு போயிடுச்சு, அந்த கோப்பு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். சோ அப்ப எனக்கு டோட்டல் டேட்டாவுமே இல்லாம போயிடும். அப்ப நாங்க அந்த தரவுத்தளத்தை வச்சுக்கிட்டு ஒரு யூஸுமே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். சோ இந்த ரீசனாலதான் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா ஹயராகிக்கல் டேட்டா பேஸ் அப்படின்னு படிநிலை மாதிரி ஒன்றை உருவாக்கும். இந்த படத்துல காட்டிக்கிற மாதிரி மெயின் டேட்டா ஒரு இடத்துல இருக்கும், அதுல இருந்து ரெண்டு பார்ட்ஸா உடையும். அப்ப இவருக்கு ஒரு பகுதி போகும், இவருக்கு அடுத்த பகுதி போகும். சோ இவர்ல இருந்து உடைஞ்சு இவருக்கு ஒரு பகுதி, இவருக்கு ஒரு பகுதி போகும், திருப்பி இங்க ஒரு பகுதி, இங்க ஒரு பகுதின்னு வரும். சோ அப்ப டேட்டா எப்படியோ இந்த ரெண்டு ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர்ல இருக்கு. அப்ப இதான் ஹயராகிக்கல் டேட்டா பேஸ்ல எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெனிஃபிட்ஸ்ல உண்டு. எழுதுங்கம்மா. முதலாவது, இத்தரவுத்தளமானது இத்தரவுத்தளமானது மரம் போன்ற, இப்படி எழுதுகொள்ளுங்க, மரவரி போன்ற ஓர் அமைப்பில் உருவாக்கப்படும் மாதிரி ஆகும். மரவரிப்படம் போன்ற ஓர் அமைப்பில் உருவாக்கப்படும் மாதிரி ஆகும். எழுதிக் கொள்ளுங்க. இங்குள்ள ஒவ்வொரு கிளை தரவு தொகுதிகளும் இங்குள்ள ஒவ்வொரு கிளை தரவு தொகுதிகளும் ஒவ்வொரு கிளை தரவு தொகுதிகளும் அதற்கு மேலுள்ள தரவு தொகுதியை மாத்திரமே அணுக முடியும். சோ அப்ப இது ரெண்டும் போதும் ஹைரார்கிக்கல் மாடலுக்கும், அதே மாதிரி ஹைரார்கிக்கல் மாடலுக்கு. சோ அப்ப இன்னக்குரிய லாஸ்டா நாங்க பார்க்க போறது நெட்வொர்க் மாடல். இன்னக்குரியத்துல லாஸ்டா பார்க்க போற விஷயம் நெட்வொர்க் மாடல் பத்தி. சோ நெட்வொர்க் மாடல் அப்படின்னு சொல்ற நேரத்துல இப்ப இங்க உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னோமா, அதான் நீங்க லாஸ்டா எழுதி நின்ற போது, each record can have only one parent but a parent can have multiple children. இதான் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. இப்ப இந்த இடத்துல உள்ள டேட்டாவால, அதாவது இங்க உள்ள ஒரு டேட்டாவால இவரை மட்டும் தான் எக்ஸஸ் பண்ணணும், இங்க உள்ள டேட்டாவை எக்ஸஸ் பண்ண முடியாது. அப்ப அந்த பிரச்சனையாலதான் நாங்க இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த டேட்டா பேஸ்ல இருந்து நெட்வொர்க் மாடல் கொண்டு போறோம். அப்ப நெட்வொர்க் மாடல் கொண்டு போற நேரம் இந்த படத்துல காட்டிக்கிற மாதிரி
எல்லா டேட்டாஸும் எல்லா டேட்டாவோடையுமே இணைந்த மாதிரியான ஒரு அமைப்பை அப்படி இணைந்த மாதிரியான அமைப்போட டேட்டாஸ் உருவாக்குறதுனால எங்களுக்கு அப்ப என்ன செய்யலும் அப்படின்னா இப்ப இணைந்த மாதிரியான ஒரு அமைப்போட டேட்டா உருவாக்குது. சோ அப்படி இணைந்த மாதிரியான அமைப்போட இந்த இடத்துல இப்படி உருவாக்குற காரணத்தால எங்களுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கலாம். எல்லா டேட்டாவையும் இருக்கிற டேட்டாஸ் எல்லாரையுமே எல்லார் கூடயும் ஒழுங்கா பகிர்ந்து கொள்ளலுமே. அப்ப அந்த ரீசனாலதான் நாங்க நெட்வொர்க் மாடல் உருவாக்குறோம். எழுதி கொள்ளுங்க. இது இது படிநிலை மாதிரியிலிருந்து உருவாக்கப்பட்ட படிநிலை மாதிரியிலிருந்து உருவாக்கப்பட்ட ஓர் 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 வகையா படிநிலை மாதிரியிலிருந்து உருவாக்கப்பட்ட ஓர் வகையா ஆனால் ஆனால் இங்கு தரவுகளை இங்கு தரவுகளை அனைத்து சாராரும் அனைத்து சாராரும் அணுகக்கூடிய விதத்தில் அணுகக்கூடிய விதத்தில் காணப்படும். அணுகக்கூடிய விதத்தில் காணப்படும். அணுகக்கூடிய விதத்தில் காணப்படும். அனைத்து சாராரும் அணுகக்கூடிய விதத்தில் காணப்படும். சபப்பா அடுத்தது இந்த allows each record to have multiple child and multiple parent forming a generalized graph structure. சோ அப்ப இங்க எங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அனைத்து தரவுகளையும் ஒரே இடத்துல பெயர்ந்ததன் மூலமா அனைத்து தரவுகளையும் எல்லா தரவு தளங்களையும் ஒன்றோட ஒன்று இணைந்து பெயர்ந்ததன் மூலமா எங்களுக்கு இந்த தரவுத்தளத்தை இன்னும் நல்லா கட்டமைக்கப்பட்ட விதத்துல தரவுகளை எல்லாரும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விதத்துல ஒரு தரவுத்தளமா உருவாக்கலாம். சோ அப்ப இந்தக்குரிய கண்டென்ட் இவ்வளவுதான். என்ன நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன நான் ஒரு சிலர் வாடுற வரைக்கும் தான் நிறைய கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். சோ அப்ப அதனால